our channel. Let's know how. I'm Ranjini Priya here. In the video vector calculus integration வந்து Cauchy's integral theorem பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ் இந்த யூனிட்டோட ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கணும், யூனிட்டோட ஃபுல் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் உங்களுக்கு லிங்க் கிடைக்கும், ப்ளேலிஸ்ட்டோட லிங்க். ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் கிடைக்கும். ஸோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இடையில வீடியோஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்குறனால அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அதுக்காக தான் நான் திருப்ப எல்லா வீடியோலையும் இது சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, மோஸ்டெல்லாம் மெயிலில் கூட இருந்தது இந்த கான்செப்ட் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்றது. ஸோ அதனால் இதை நான் இன்டெப்த்தாக எடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். லாஸ்ட் இயர் டிஎன்இபி ஏஇ பேப்பர்லேயும் கொஷின் பேப்பர்லேயும் இதை டிபெண்ட் பண்ணி ஒரு சம் வந்துருந்துச்சு. ஸோ இந்த சேம் ப்ராப்பர்ட்டி இந்த தியரம் யூஸ் பண்ணி டைரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான். ஸோ இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அதனால தான் இதை வச்சு ரொம்ப சிம்பிளாக கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ இது கன்ஃபியூஷன் இல்லாமல் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காச்சிஸ் தியரம் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ காச்சிஸ் தியரம் அப்படின்றது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளேன் டிபெண்ட் பண்ணுது. நம்ம நார்மலாக கார்ட்டீசியன் பிளேன், போலார் பிளேன் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ கார்ட்டீசியன் பிளேனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் இருக்கும். நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு 2 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இப்போ ஏங்கிற ஒரு பாயிண்ட், பீன்ற ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இந்த இன்டர்வலில் இது வந்து இப்படி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஸ்ட்ரைட் லைனாக தான் எடுத்துக்குவோம் இல்லையா. ஸோ ஏ அண்ட் பியை ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு லைன், 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அது வழியாக ஒரு ஃபங்க்ஷன் மூவ் ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் நம்ம ட்ரா பண்ணுவோம். யூஸ்வலாக அதுதான் நம்ம பண்ணுவோம். ஆனால் காம்ப்ளெக்ஸ் பிளேன் எதுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் பிளேனில் இந்த காச்சிஸ் இன்டெக்ரல் தியரம் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. அந்த காட்சி அப்படின்றவர் வந்து இப்படி யோசிச்சார், ஒரு 2 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 2 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஏ அண்ட் பின்னு 2 பாயிண்டில் டைரெக்டாக அந்த ஒரு ஸ்ட்ரைட் லைனாக தான் அந்த ஃபங்க்ஷன் மூவ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்குது இல்லையா. ஸ்ட்ரைட் லைனாக தான் மூவ் ஆகணுமா, அது ஒருவேளை இப்படி மூவ் ஆகலாம், இல்லை ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இப்படி மூவ் ஆகலாம், இல்லை இப்படி மூவ் ஆகலாம், இல்லை ஒரு சர்க்கிளாக கூட இருக்கலாம். அந்த 2 பாயிண்ட்டை சுற்றி அந்த பாயிண்டில் மூவ் ஆகக்கூடிய ஒரு சர்க்கிளாக கூட இருக்கலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க அந்த காட்சிஸ் அப்படின்றவங்க. ஸோ அதனால் அவங்க அதை பேஸ் பண்ணி அவங்க கொண்டு வந்த தியரம் தான் வந்து இந்த காட்சிஸ் இன்டெக்ரல் தியரம். ஸோ இது நம்ம சொன்ன மாதிரி ஒரு ரியல் ஆக்சஸ், ஒரு இமேஜினரி ஆக்சஸ். ஸோ அந்த கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷனில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த இன்டெக்ரல் தியரம், காச்சிஸ் இன்டெக்ரல் தியரம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பேசிக். ஸோ இதிலேருந்து தியரமில் என்ன சொல்கிறாங்க, அந்த தியரமில் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு 2 பாயிண்டில் இல்லை கொடுத்துருக்கிற ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா. இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன், அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன். காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் இங்கே ஏன் டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் ஒரு ரியல் வேல்யூவும் ஒரு இமேஜினரி வேல்யூ கூட ஆட் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ காம்ப்ளெக்ஸ் வேல்யூ நம்ம எப்படி எழுதுவோம், காம்ப்ளெக்ஸ் நம்பருன்றது நம்ம எப்படி எழுதுவோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இல்லைங்களா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இல்லை யூ ப்ளஸ் ஐவி அந்த மாதிரி ஒரு ரியல் வேல்யூ இருக்கும், அது கூட ஒரு இமேஜினரி வேல்யூ நம்ம ஆட் பண்ணிக்குவோம். எதுக்கு அப்படின்னா ஒரு அக்யூரேட்டான வேல்யூ கிடைக்கிறதுக்காக, எரர் இல்லாமல் இருக்கிறதுக்காக, எப்படி வேணாலும் டிஸ்கிரைப் பண்ணலாம். ஒரு இமேஜினரி வேல்யூ நம்ம கூட ஆட் பண்ணிக்குவோம். ஸோ அதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் வேல்யூ இல்லையா. ஸோ ஃபங்க்ஷனும் அதே மாதிரி தான். ஒரு இமேஜினரி வேல்யூ ஆட் ஆகும்போது ஒரு அக்யூரேட்டான ஒரு என்ன சொல்கிறது, எந்த ஒரு எரரும் இல்லாத ஒரு கிளியரான வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அது வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ எஃப் ஆஃப் இசட் அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அண்ட் எஃப் dash of z is continuous at each point within and on a closed curve C.
ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன், அதோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து கண்டினியூஸாக இருக்குது. எங்கே அப்படின்னா ஈச் பாயிண்ட் வித்தின் அண்ட் ஆன் அ க்ளோஸ் கர்வ் சி. ஸோ ஒரு க்ளோஸ் கர்வ் இருக்குது. ஓகேங்களா, ஒரு க்ளோஸ் கர்வ் இருக்குது. அந்த கர்வ் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா, ஒரு க்ளோஸ் கர்வ் இருக்குது. அந்த கர்வ்க்குள்ளே வித்தின் த கர்வ்க்குள்ளேயோ இல்லை கர்வ்க்கு ஆன் த கர்வ் மேலேயோ எங்கே வேணாலும் எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த பர்டிகுலர் பாயிண்டில் அந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். ஸோ எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதில் கண்டினியூஸாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ஆஃப் ஜெட் இன்ட்டு டிஇசெட், அதோட இன்டெக்ரேஷன் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஸோ இதுதான் இன்டெக்ரல் தியரம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சோர்ஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரியான டெஃபினேஷன் கொடுத்துருக்கனால நம்மளுக்கு அது வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி அந்த கான்செப்ட் வந்து கிளியராக புரிஞ்சிக்க முடியாத மாதிரி இருக்குது. ஸோ மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனாக இருக்குது. அப்போ வந்து அது டெரிவேட்டிவ் எடுத்து பார்க்குறோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது அதுக்கு ஒரு டெரிவேட்டிவ் எடுத்து பார்க்குறோம். டெரிவேட்டிவ் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டினியூஸாக இருக்குது. எங்கெங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஒரு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நம்ம எப்படி சொல்லுவோம்? ஒரு ரீஜியன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த ரீஜியன் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1, அந்த மாதிரி ஏதோ ஒரு ரீஜியன் கொடுத்துருப்பாங்க இல்லையா. இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேங்கிறது கிளியராகவே புரியும். ஸோ ரீஜியன், அந்த கொடுத்துருக்க ரீஜியனுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும், உள்ளே இருக்கிற பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த ரீஜியன் கரெக்டாக அந்த ரீஜியன் மேலே இருக்கிற பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதில் அந்த குறிப்பிட்ட பாயிண்ட்டில் வந்து ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கும். ஓகேங்களா. அதாவது கண்டினியூஸ் டிஸ்க்ரீட்னா என்னென்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இதெல்லாம் ரொம்ப பேசிக். இது தெரியணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள், கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா. எஃப் டேஷ் ஆஃப் ஜெட் வந்து அது ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்டெக்ரேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட் இன்டெக்ரேட் பண்ணும்போது 0வாக இருக்கும். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், க்ளோஸ்ட் கர்வ். இந்த வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். க்ளோஸ் கர்வாக இருந்தால் மட்டும்தான். ஓகேங்களா. ஒரு கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் ஒரு க்ளோஸ் கர்வாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக இருக்குது அட் ஈச் பாயிண்ட். எல்லா பாயிண்ட் வித்தின் அண்ட் ஆன் அ கர்வ், அந்த கர்வ்க்குள்ளேயோ இல்லை கர்வ் மேலேயோ இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் கண்டினியூஸாக இருக்குங்கிற பட்சத்தில் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். இதுதான் வந்து காச்சேஸ் இன்டெக்ரல் தியரம். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நிறைய இடத்துல வேறு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் இசட் வந்து அனலிட்டிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அனலிட்டிக்னு ஏன் சொல்கிறோம்? எல்லா பாயிண்ட்லேயும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்குது அப்படிங்கிறப்போ அது அனலிட்டிக் ஃபங்க்ஷன் தான் இல்லையா. ஒரு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எடுக்கும்போது அது கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா அது அனலிட்டிக் ஃபங்க்ஷன் தான். அதனால எஃப் ஆஃப் இசட் இஸ் அனலிட்டிக். சம்டைம்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க சாட்டிஸ்ஃபை சிஆர் ஈக்குவேஷன் அப்படின்னு. சிஆர் ஈக்குவேஷன் எப்போ சாட்டிஸ் பண்ணும்? ஒரு ஃபங்க்ஷன் அனலிட்டிக்காக இருந்தால் மட்டும்தான் அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து கோரிலேட்டட், ஒன்னோட ஒன்று கோரிலேட்டட். அதனால் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரியான டெஃபினேஷன் கொடுத்துருக்கனால நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. ஸோ எல்லா டேர்ம்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க பட்சத்தில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதோட ப்ரூஃப், இது எப்படி 0 கிடச்சிச்சு அப்படிங்கிற ப்ரூஃப் பார்க்கலாங்களா. f of z is equal to u plus iv. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் f of z அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு. ஸோ ஃபங்க்ஷன் வந்து எனக்கு u plus iv அப்படின்னு நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ z இருக்கு இல்லையா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒயில் எனக்கு வேணும். அப்போ zோட வேல்யூ, zன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூ தான் இல்லையா. ஸோ z வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐவைன்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ dz பண்ணும்போது zோட வேல்யூ நம்ம dz ரெண்டு சைடும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dz is equal to dx plus I dy அப்படின்னு கிடைக்கும்.
ஸோ இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் அதாவது இன்டகிரேஷன் f of z into dz is equal to f of zக்கு பதிலாக u plus iv-னும் dzக்கு பதிலாக dzக்கு பதிலாக dx plus I dy-னும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு u டேர்ம் dx கூட பண்ணால் u dx ப்ளஸ் u டேர்ம் இது கூட பண்ணும்போது u dy-ன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து iv டேர்ம் dx கூட பண்ணும்போது iv dy, iv டேர்ம் I dy கூட பண்ணும்போது I into I minus 1, ஸோ மைனஸ் v dy-ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், இமேஜினரி பார்ட் தனியாக ரியல் பார்ட் தனியாக எடுத்து எழுத போகிறோம். ஸோ இமேஜினரி பார்ட் தனியாக ரியல் பார்ட் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன் நான். ஸோ இந்த இமேஜினரி பார்ட்டில் I வந்து காமனாக எடுத்துகிட்டு ரிமைனிங் u dy v dx அப்படி எழுதிக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கிரீன்ஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிரீன்ஸ் தியரம்னா என்ன, ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் இன்டகிரேஷன் ஆஃப் p dx ப்ளஸ் q dy அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டபுள் இன்டெக்ரல் ஓவர் த சர்ஃபேஸ் dou q divided by dou x minus dou p divided by dou y dx into dy. ஸோ இதுதான் வந்து கிரீன்ஸ் தியரம். ஸோ இதை வந்து இதில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கிரீன்ஸ் தியரம் வந்து நம்ம இந்த டேர்மில் கிரீன்ஸ் தியரம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது q எது p அப்படின்றது தெரியணும். ஸோ இதில் வந்து நிறைய பேர் தப்பு பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் நான் எடுத்து எழுதும்போது ஃபஸ்ட் டேர்ம் இதில் வந்து நான் டைரெக்டாக எழுதியிருக்கேன். ஆனால் இதில் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் எழுதும்போது ஃபஸ்ட்டு dy எழுதிட்டு நெக்ஸ்ட்டு dx எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது அஷ்யூம் பண்ணும்போது dyயோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அது வந்து qன்னு எடுக்கணும், dxோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதுதான் வந்து pன்னு எடுக்கணும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் டேரெக்டாக அதை கவனிக்காமல் ஃபஸ்ட் இருக்கிறது p செகண்ட் இருக்கிறது q அப்படின்னு எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் dxோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதுதான் p, dyயோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதுதான் q. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் ப்ளஸ் டேர்மில் இருக்கிறனால நான் இதை வந்து I1னும் ஃபஸ்ட் ஒன்னை வந்து I1னும் செகண்ட் ஒன்னை வந்து I2னும் எடுத்துக்கிறேன். தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணி அந்த கிரீன்ஸ் தியரம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு I1 பார்க்கலாமா? ஸோ u dx மைனஸ் v dy. இங்கே வந்து dxோட கோஎஃபிஷியன்ட் தான் p, ஸோ dxோட கோஎஃபிஷியன்ட் u, yயோட கோஎஃபிஷியன்ட் q. இந்த சைடு அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறது dou q divided by dou x மைனஸ் dou p divided by dou y. ஓகேங்களா? ஸோ p வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx இன்டகிரேஷனில் இருக்குது. ஆனால் நம்ம பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணும்போது p வித் ரெஸ்பெக்ட் டு yலையும் q வித் ரெஸ்பெக்ட் டு xலையும் பண்ணுவோம். ஸோ அதுவும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஃபார்முலா நல்ல ஞாபகம் இருக்கணும். அந்த டைமில் நம்ம எழுதும்போது மாற்றி எழுதிட்டோன்னா ஸோ ஆன்சர் வந்து கிடைக்காது. புரியுதுங்களா? ஸோ இந்த சின்ன சின்ன விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ dq divided by dx ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணும் இல்லையா, ஃபார்முலாவில் அதான் ஃபஸ்ட் இருக்குது. ஸோ q எனக்கு மைனஸ் v, ஸோ மைனஸ் v பண்ணும்போது மைனஸ் dou v divided by dou x. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து dou p divided by dou y, dou p divided by dou y வந்து dou u divided by dou y. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு dou q அப்புறம் dou p வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இது வந்து மைனஸ் dou v divided by dou x நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சர் மைனஸ் dou v divided by dou x. இந்த மைனஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னா ஃபார்முலாவில் மைனஸ் தான் இருக்குது, அதனால் மைனஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ I2 பார்க்கும்போது இன்டெக்ரல் u dy ப்ளஸ் v dx அப்படின்றத நான் ரீஅரேஞ்ச் பண்ணி ஃபர்ஸ்ட்டு dx டேர்மும் செகண்ட் dy டேர்மும் இருக்கிற மாதிரி எழுதியிருக்கேன். ஓகேங்களா?
ஸோ இதில் என்னோட P வந்து V, Q வந்து U. ஸோ டோ Q டிவைட் பை டோ எக்ஸ் வந்து டோ U டிவைட் பை டோ எக்ஸ், டோ P டிவைட் பை டோ ஒய் வந்து டோ V டிவைட் பை டோ ஒய். ஸோ இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி எஃப் ஆஃப் இசட் இன்ட்டு டிஇசட்டோட வேல்யூ ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எழுதிக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல சிஆர் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சிஆர் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா சிஆர் ஈக்குவேஷன் என்ன நம்மளுக்கு டோ ஏ டிவைட் பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோ வி டிவைட் பை டோ ஒய், டோ ஏ டிவைட் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ வி டிவைட் பை டோ எக்ஸ். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ டோ யூ டிவைட் பை டோ எக்ஸ், டோ யூ டிவைட் பை டோ ஒய், இந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ டோ யூ டிவைட் பை டோ எக்ஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதுக்கு பதிலாக டோ யூ டிவைட் பை டோ எக்ஸ்க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? டோ வி டிவைட் பை டோ ஒய், அது சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ டோ வி டிவைட் பை டோ ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டேர்ம் இங்கே ஆல்ரெடி டோ வி டிவைட் பை டோ ஒய் இருக்குது இல்லையா? ஸோ இந்த டேர்ம் மைனஸ் ஆகிட்டு 0 கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். ஓகேவா? சாரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோ யூ டிவைட் பை டோ ஒய்க்கு பதிலாக மைனஸ் டோ வி டிவைட் பை டோ எக்ஸ் அதுதான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் டோ வி டிவைட் பை டோ மைனஸ் டோ வி டிவைட் பை டோ எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். இது மைனஸ் டேர்ம், இது ப்ளஸ் டேர்ம் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் கேன்சல் அவுட் ஆகிட்டு இந்த ஓவரால் டேர்மும் நம்மளுக்கு 0 ஆயிரும். ஸோ 0 + 0 0. ஸோ ஓவராலாக எஃப் ஆஃப் இசட் இன்ட்டு டிஇசட் வேல்யூ நம்மளுக்கு 0 கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதில் பர்டிகுலராக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கொஷனில் நம்மளுக்கு கேட்கும்போது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ரொம்பவே நோட் பண்ணணும். இந்த வேர்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா டேரெக்டாக ஆன்சர் 0 அப்படின்னு நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து 0 ஆகும். ஓகேங்களா? என்னென்ன அப்படின்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் இஸ் ஹோலோமார்பிக் ஆன் அண்ட் எவ்ரிவேர் இன்சைட் சி. ஓகேங்களா? அடுத்து வந்து சி இஸ் சிம்பிள் கவ். லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரில் இப்படி தான் கேட்டிருந்தாங்க. சிம்பிள் கவ்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ சிம்பிள் கவ் அப்படின்னா என்னென்னா டசன்ட் கிராஸ் இட் செல்ஃப். அது வந்து அந்த கர்வ் வந்து அதோட இன்டர்செக்ட் ஆகாது, க்ராஸ் ஆகாது அப்படின்றது தான் மீனிங். ஸோ சிம்பிள் கர்வ்ங்கிற வேர்ட் கொடுத்துருந்தாலும் நம்ம டேரெக்டாக அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ 0ன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து வந்து ஹேஸ் அ ஃபைனட் நம்பர் ஆஃப் கார்னர்ஸ். கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு ஃபைனட் நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கனாலும் அதோட வேல்யூ வந்து 0 தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ அடுத்த வீடியோவில் காச்சிஸ் ரெசிடியூ ஃபார்முலா, ரெசிடியூ தியரம் என்ன அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கான இந்த சீரீஸில் இன்னும் ஒரு 2-3 வீடியோஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இதில் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கனால வீடியோஸ் ஜாஸ்தி இந்த டாப்பிக்கில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ டில் த எண்ட். தேங்க்யூ. பாய் பாய்.